ஃபோட்டோஷாப்பில் இந்தமாரி இமேஜுக்கு டபுள் எக்ஸ்போஷர் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வைப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டபுள் எக்ஸ்போஷருக்கு வந்து இமேஜ் செலெக்ஷன்ஸ் தான் கரெக்டாக இருக்கணும். நம்ம எந்த மாதிரியான இமேஜ் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரிசல்ட் கிடைக்கும். டபுள் எக்ஸ்போஷருக்கு முதல்ல ஒரு டார்க்கான இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. அதாவது ஒரு பர்சனில் வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து கொஞ்சம் டார்க்கும் மிட்டோன்னு கலந்த மாதிரி ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. அதேமாரி இன்னொரு இமேஜ் வந்து இது மாதிரி, அதாவது இந்த ஒயிட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அந்த ஃபோட்டோஸில் பிளெண்ட் பண்ணுறப்ப தெரியாது. கரெக்டாக அந்த ராக்கோட, அதாவது பாறையோட ஷேப் மட்டும் அந்த ஃபேஸுக்குள்ளே வரும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இங்கே ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்னொரு இமேஜ் உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். இமேஜை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் மேலே போட்டுறேன். ஓகே கொடுத்துட்றேன். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இப்போ பிளெண்டிங் மோடில் ஸ்க்ரீனுக்கு மாற்றிக்கிறேன். தேவையான சைஸ் வர மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஓகே. இப்போ இந்த ஷேப்பு வர்றதுக்கு காரணம் வந்து இந்த ஃபோட்டோஸை பாருங்கள், பிளெண்டிங் மோட் எடுத்துகிறேன். கரெக்டாக பிளெண்டிங் இந்த ஸ்க்ரீனும் பிளெண்டிங் மோட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இங்கே இம்பார்ட்டனே. அது கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, பிளாக்கும் இது பண்ணுறப்ப பிளாக்கில் இருக்க ஏரியா மட்டும் வந்து ரிவீல் ஆகும். ஒயிட்டும் பிளெண்ட் ஆகிறப்ப அந்த ஒயிட் ஏரியா வந்து ரிவீல் ஆகாது, ஹைட் ஆயிரும். ஸோ அப்படி தான் அந்த இது க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ எப்போவுமே அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது பிளாக்கு, இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்க, ஸ்கைக்கும் இந்த ராக்குக்கும், அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ஷேப் மட்டும் அதில் அப்ளை ஆகும். இது வந்து ரெண்டும் பேக்ரவுண்ட் கலரும் இதுவும் ஒரே கலராக இருக்கிறதுனால அது பிளெண்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் அந்த ஒர்க் ஆகுது. ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். பாருங்கள், இப்போ வந்து இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு தேவை வேணாம். அது இல்லாமல் இருந்தால் தான் அந்த பேக்ரவுண்ட் வந்து மெர்ஜான மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த ஷேப் நமக்கு கிரியேட் ஆகும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் லெவல்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். லெவல்ஸில் இதை கொஞ்சம் ஏற்றுறேன், இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் ரிமூவ் ஆகிட்டு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். எனக்கு இன்னும் அந்த ஒரு டெப்த்து கிடைக்கிறதுனால கான்ட்ராஸ்ட் ஏற்றிக்கிறேன். ஓகே, அது நல்லாவே பிளெண்ட் ஆகிருக்கு. இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்தது பாருங்கள், இந்த ஃபேஸ்லலாம் இந்த ராக்கோட இருக்குது. ஃபேஸ் கொஞ்சம் ரிவீல் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபேஸில் அப்ளை இருக்க இடத்த மட்டும் நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த இமேஜ் இருக்குல்ல, இதில் மட்டும் நான் மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட்டு மாஸ்க் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். ப்ரஷ் டூல் வந்து பி எடுத்துக்கிறேன். ஹைட் பண்ண போகிறதுனால ஃபோர்க்ரவுண்டில் வந்து பிளாக்கை வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இந்த ஏரியா மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். சமோட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரியா நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்ததாக வந்து இங்கே வந்து பேர்ட்ஸ்லாம் அங்கேருந்து பறந்து போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ண பார்க்குறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் ஆல்ரெடி இந்த பேர்ட்ஸ் வந்து பறக்கிற மாதிரி ஒரு ப்ரெஷ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை இன்டர்நெட்டில் போய்ட்டு நீங்கள் பேர்ட் ப்ரஷ் ஃபார் ஃபோட்டோஷாப் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எது வேணுமோ இது ஓரளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் இருக்குது. செலக்ட் பண்ணிட்டு பிளாக்கை செலக்ட் பண்ணிட்டு ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன். சரி, இதுக்கு மேலே வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். சரி, ஒயிட்டில் இருக்குது, நான் பிளாக்கில் மாற்றிக்கிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். எனக்கு என்ன கூட இது உள்ளேருந்து வர மாதிரி பார்க்குறேன். ஸோ இது ஒன்று கொஞ்சம் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ப்ரெஷ்ஷை பெருசாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் கிளிக் பண்ணுறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு கிளிக் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு கிளிக் பண்ணுறேன். இன்னும் கூட
ஓகே, இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அடுத்தது அதை சுற்றி க்ளவுட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ நான் க்ளவுடுக்கும் ஒரு ப்ரஷ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த க்ளவுடுன்னு ப்ரஷ் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ஓகேவா இருக்குது. ஸோ இன்னொரு நியூ லேயரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இங்கே ஒரு புஷ் பண்ணுறேன். இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறேன்னா, இன்னும் கொஞ்சம் கூட கலரை மாற்றிடுறேன். இல்லைன்னா ஒயிட் வச்சுப்போம். ஒயிட் வச்சு பார்க்குறேன். இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இந்த க்ளவுட் எனக்கு பிடிக்கல, ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நான் கான்ட்ராஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். நல்லாயிருக்கு. இதை ரிமூவ் பண்ணிடுறேன். நான் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இதை ஃபைனல் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த ஒரு கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ராக்டிவாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதுக்கு கலர் லுக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் 2D ஸ்ட்ரிப் இதில் ஒன்று வச்சு பார்ப்போம். அது எது செட் ஆகுதோ நமக்கு அதை வச்சுப்போம். இது நல்லாயிருக்கு. இதே கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அது ஒப்பாசிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். நல்லாயிருக்கு. அடுத்ததாக இந்த நடுவில் வந்து சன்ஃப்ளவர் வர மாதிரி நான் அதை செட் பண்ண போகிறேன். அது ஆல்ரெடி ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். சென்டராக வச்சுக்கிட்டு ஸ்க்ரீன் மோடு மாற்றிக்கிறேன். பிளெண்ட் மோடு வந்து ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் Ctrl+T கொடுத்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் சுற்றி இருக்கிறத ஒன்று ரிமூவ் பண்ணோம். அதுக்கு நான் வந்து ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிட்டு எரேசர் டூல் எடுத்துக்கிறேன். எரேசர் டூல் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இருக்கனால அது ஒர்க் ஆகலை. ஜஸ்ட் அது நார்மலாக மாற்றிட்டுமான்னு கேட்குது. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நார்மல் லேயராக மாற்றிடுச்சு. ஜஸ்ட் தேவையில்லாத பாட்டெலாம் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், அமேசிங்கான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் டபுள் எக்ஸ்போசர் வந்து க்ரியேட் பண்ணணும். ஒரு இமேஜ் ஃபஸ்ட் இமேஜ் கான்ட்ராஸ்ட் ஆகும். அந்த ஒரு இமேஜ் அந்த இமேஜுக்குள்ளே ஒரு ஷேப் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஷேப் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜை, அதாவது கொஞ்சம் ஒயிட்டும் அந்த கான்ட்ராஸ்ட்டும் கலந்த மாதிரி ஒரு இமேஜை ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஒயிட் ஸ்க்ரீன் மோடு கொடுக்குறப்ப ஒயிட் ஏரியாலாம் ஹைட் ஆகி பிளாக் ஏரியாலாம் ரிவீல் ஆகும். அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் க்ரியேட் ஆகும். அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிய முடியும் புதுசாக சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.